भारत माता की भारत माता की பாலா சாஹிப் தாக்கரே 100ஆம் ஆண்டு பிறந்த நாளில் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கிய சிவசேனா கட்சியினர். கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் சிவசேனா கட்சி கோவை மாநகர் மாவட்டம் சார்பில் பாலா சாஹிப் தாக்கரே 100ஆண்டு பிறந்தநாள் விழா கோவை மாவட்ட தலைவர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்றது. விழாவிற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் அயோத்தி ரவி, கோவை மண்டல தலைவர் ஹரிஹரன், மாநில அமைப்பு செயலாளர் டி செந்தில் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக பாரதிய காம்கர் சேனாவின் மாநில செயலாளர் SP மாரிச்செல்வம் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார். இந்த சிறப்பு வாய்ந்த இந்நிகழ்ச்சியில் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் மா முருகன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் எழுச்சியுரையாற்றினார். பின்னர் பாலா சாஹிப் தாக்கரே 100ஆண்டு பிறந்தநாள் விழாவினை போற்றும் வகையில் முழக்கமிட்டு பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடினர். மேலும் கூடியிருந்த பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்கினர். பின்னர் விழாவின் முக்கிய நிகழ்வாக 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதுகுறித்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் மா முருகன் கூறுகையில், கோவை மாநகர் மாவட்ட தலைவர் மருது கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நன்றியுரையாற்றினார். இதுகுறித்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் மா முருகன் கூறுகையில், பெருமைக்குரிய பால் தாக்கரே அவர்களுடைய இந்த பிறந்த தின விழாவிலே கோவையிலே பாரதிய காம்கர் சேனா அமைப்பும் மற்றும் பல்வேறு மாணவர் அமைப்பும் சிவசேனா கட்சியினுடைய பல கிளைகளும் தளபதிகளும் இன்றைய தினம் இங்கு குழுமி மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி இப்பொழுது தொடங்கியுள்ளது. இன்றைய தினம் சிறப்பு வாய்ந்த ஒரு திருநாள். இந்துத்துவத்தை உலகம் அறிய செய்த ஒரு மாபெரும் தலைவன் விவேகானந்தர், அதற்கு அடுத்தபடியாக இடி முழக்கமாய் திகழ்ந்தவர் பால் தாக்கரே அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பெருமகனாரின் புகழை இந்த தருணத்திலே நாங்கள் எல்லாம் பெருமையோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே இந்த இடத்திலே ஒரு சபதத்தை எடுக்கின்றோம். தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் கோவையை மீண்டும் புரட்சிகரமான ஒரு மாநகராக உருவாக்கிட வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்திலே குறிப்பாக கோவையிலே சிவசேனா கட்சி போட்டியிடும் என்ற ஒரு அருமையான அறிவிப்பை இந்த தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சட்டமன்ற தேர்தலிலே முக்கியமான தொகுதியாக திகழக்கூடிய 2-3 தொகுதிகளை அகில இந்திய தலைமைக்கு நாம் கூறியுள்ளோம். அகில இந்திய தலைமை கூட்டணி பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டுள்ளார்கள். அந்த தகவல் வரக்கூடிய பிப்ரவரி 14ஆம் தேதி கட்சியினுடைய அகில இந்திய கோஆர்டினேட்டர் திரு சஜித் திருத்திக்குனில் அவர்களும் மாநிலத்தினுடைய செயல் தலைவர் தஞ்சை சசிகுமார் அவர்களும் கோவைக்கு வருகை தருகிறார்கள். அன்றைய தினம் சட்டமன்ற தேர்தலிலே நாம் போட்டியிட போகும் தொகுதிகள் எவை, வேட்பாளர்கள் யார் என்பதை அறிவிப்பார்கள் என்ற இனிப்பான தகவலை பால் தாக்கரே அவர்களுடைய பிறந்த நாளில் நாங்கள் அறிவித்து மகிழ்ச்சி அடைகின்றோம். பாரத் மாதா கே, பாரத் மாதா கே.